உன்னோட மைண்டை வந்து நீ இமேஜினேஷன்ல ஜெயிக்க வைக்கல அப்படின்னா உன்னால ரியாலிட்டியில ஜெயிக்கவே முடியாது. எப்படின்னு சொல்றேன். உன்னால வந்து 10 நிமிஷம் நிக்காம ஓட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ 10 நிமிஷம் நிக்காம ஓடிடுவ. பட் உன்னோட மென்டல் டார்கெட் வந்து 20 நிமிஷம் அப்படின்னா நீ வந்து அட்லீஸ்ட் 17 மினிட்ஸ் ஆச்சும் ஓடுவ, டவுட்டே கிடையாது. ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம். இந்தியாவில் வந்து வேர்ல்டு கப் நடந்துச்சு. பேட் கமின்ஸ் அவங்க கேப்டன் சொன்னாரு, இந்தியன் கிரௌட வந்து நான் சைலண்ட் ஆக்குவேன் ஃபைனல்ஸ் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் அது வந்து அவரோட இமேஜினேஷன் தான். பட் அது வந்து அவர் ரியலா சொன்ன உடனே அந்த விஷயம் இந்தியா ஃபுல்லா பரவச்சு பயங்கர ஃபயரா போச்சு. அப்போ வந்து இந்தியன் டீமுக்கு கண்டிப்பா ஒரு பயம் கிரியேட் ஆயிருக்கும். அந்த பயத்தினாலதான் அவங்க தோத்தாங்க. ஆஸ்திரேலியன் டீம் வந்து மோஸ்டா வந்து மைண்ட் கேம்ஸ் தான் விளையாடுவாங்க. நீங்க அவங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் கிரிக்கெட்ல வந்து த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆஸ்திரேலியா. அவங்க கிட்ட தான் நிறைய வேர்ல்டு கப் இருக்கு, அவங்க கிட்ட தான் நிறைய ட்ராஃபிஸ் இருக்கு. ஸோ நீ வந்து பிசிக்கலா வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றதை விட மென்டலா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ட, அன்அச்சீவபிளா வச்சுட்டேன்னா உன்னோட பிசிக்கல் கேப்பபிலிட்டியை விட நீ அதிகமா அச்சீவ் பண்ண